வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய மெய்யான நாமம் எப்பொழுதும் துதிக்கு பாத்திரராய் இருக்கதாக நான் அவரை துதிக்கிறேன். இந்த நாள் கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் உங்களுடைய நாம் இருக்கிற இந்த இடத்தை விட்டோ அல்லது இந்த வயதை விட்டோ கொஞ்சம் பின்னாக போய் கை குழந்தையாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியும்? வாய் பேச தெரியுமா? யாராவது ஏதாவது சொன்னால் புரிஞ்சுக்க முடியுமா? கை கால் அசைக்க முடியுமா? இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் கரப்பான் பூச்சை நாம் எல்லாரும் பார்த்துருப்போம். காக்ரோச், அதை திருப்பி போட்டால் அது திரும்புவதற்கு எவ்வளோ கஷ்டப்படும். அப்படிப்பட்ட குழந்தைகளாக நாம் இருக்கும் பொழுதும் இப்படி படுத்தா எனக்கு நேராக வர தெரியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் பிறந்து நான் என்ன ஒரு ஹைட்டில் வளர போகிறேன், எந்த ஊரில் பிறக்க போகிறேன், எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்க போகிறேன், எந்த நாட்டில் பிறக்க போகிறேன், என்ன கலர், என்ன உயரம், எதுவுமே தெரியாமல் ஒரு குழந்தையாக நாம் அங்கே போய் செலக்ட் பண்ணுறதில்லை. எனக்கு இந்த ஊரில் வேணும், நான் அமெரிக்காவில் பிறக்கணும், நான் இந்தியாவில் பிறக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதில்லை. எல்லாமே நாம் பெற்றுக்கொள்கிறோம், எல்லாவற்றையுமே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த இடத்திலிருந்து நான் குழந்தையாக தவழ்கிற ஒரு இடத்திலிருந்து இந்த இடத்தில் நாம் வளர்ந்து என்ன இடத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு உடல் வளர்ந்திருக்கிறது, கால் கை நல்லாக இருக்கிறது, நல்ல ஒரு வியாதி இல்லாத பலன் தேவன் தந்திருக்கிறார். படிச்சிருக்கிறேன், இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஒவ்வொரு படிப்பையும் நான் படித்திருக்கிறேன். வாகனம் ஓட்டுவதற்கு இருக்கிறது, வேலை இருக்கிறது, வீடு இருக்கிறது, எல்லாவற்றையும் நான் பெற்று கொண்டிருக்கிறேன். இந்த நாளின் தலைப்பும் எல்லாவற்றையுமே நான் பெற்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய சுய லாபத்தினாலோ என்னுடைய சுய பலத்தினாலோ நான் செய்தவைகளை வைத்தோ இவையெல்லாம் எனக்கு கிடைக்கவில்லை. அதான் நான் முதலிருந்து குழந்தையாக நாம் இருக்கிற பருவத்திலிருந்து நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் எல்லாவற்றையுமே நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். நான் படிக்கிறேனா, சொல்லித் தருகிறது என் அப்பா அம்மா. என்ன வார்த்தையை நான் எப்படி பேச வேண்டும் என்று என்னுடைய மூளை. ஒருவேளை எனக்கு மூளை குறைவாக இருந்திருந்தால் அல்லது அறிவு குறைவாக இருந்திருந்தால் ஒழுங்காக பேசி வந்திருக்காது. பலம் இல்லை என்றால், சத்துவம் இல்லை என்றால் கை கால் ஒழுங்காக நடந்திருக்க முடியாது. அப்படி எல்லாவற்றையுமே நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏதோ நான் ஜிம்முக்கு போயிட்டு உடனே கை கால்லாம் வர்றதில்லை. எல்லாவற்றையுமே நான் பெற்று கொண்டிருக்கிறேன், தேவனிடத்திலிருந்து பெற்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய பலத்தினால் அல்ல, தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். இந்த நாளில் நாம் பெருமையாக அல்லது எனக்கு எல்லாமே இருக்கிறது, பேங்க்கில் இவ்வளோ காசு இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்கிறது என்று அதை நான் தைரியமாக பிடித்து கொண்டிருந்தாலும் அதை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். எப்பொழுதுமே அதை மறக்காதபடிக்கு எல்லாமே அது ஒரு க்ஷணப்பொழுதில் மாறுவதற்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒருவேளை வளைகுடா பகுதியில் நடக்கிற போர் நமக்கு தெரியும். அந்த போர் ஒருவேளை பெரிதாகி இந்த இடத்திற்கு இந்த வேளையில் வந்தால் நீங்கள் என்ன சேர்த்து வைத்திருந்தாலும், எவ்வளோ பெரிய நீங்கள் வீடு வைத்திருந்தாலும் சாப்பிட ஏதாவது கிடைக்குமானா கஷ்டம், வெளியே எங்கேயாவது போக முடியுதுன்னா கஷ்டம். என்ன அப்படிப்பட்ட நமக்கு ஒரு பெருமை கையில் இருக்குது, தேவன் தந்திருக்கிறார். தேவனை நாம் துதிப்போம். அதை விட்டுக்கிட்டு தேவனை விட்டு அதை நாம் என்னுடைய பெருமையாக என்னுடைய நம்பிக்கையாக நான் பிடிக்கும் பொழுது அதை தேவன் விரும்பாதிருக்கிறார். இந்த நாளினுடைய தலைப்பு பெற்றுக்கொண்டிருக்கிறேன், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இப்பொழுதும் உங்களுக்கு அந்த சந்தேகம், தேவனிடத்தில் என்று நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேனா என்ற ஒரு சந்தேகம் இருந்தால், ஒன்று, இவ்வளவு நேரம் நீங்கள் தூங்கி இருக்கிறீர்கள் என்றால் விழித்து கொள்ளுங்கள்.
குழந்தைகளாக நாம் இருந்திருக்கிறோம். அதிலிருந்து வளர்ந்து நமக்கு எதுவுமே என்னுடைய பலத்தினால் நான் பெற்றுக்கொள்ளவில்லை, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி நான் சொல்லுவதை நீங்கள் நம்பவில்லை என்றாலும் வேதாகமம் இப்படியாக கூறுகிறது. 1 கொரிந்தியர், உற்சாகமாக நாம் தூங்காமல் விழித்திருக்கிறவர்கள் வேதாகமத்தை நாம் புரட்டி பார்ப்போம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்கம் 229வது பக்கம் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 4:7. அப்படி இருக்க, மன்னிக்கவும், 4:7, அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்று கொள்ளாதது யாது? நீ பெற்று கொண்டவனானால் பெற்று கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? என்ற இருக்கிறது எல்லாமே நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். யோசித்து பாருங்க, அப்படி என்னதான் அவர்கிட்ட நான் பெற்றுக்கொள்ளாமல் என் கையில் இருக்குது? நீங்கள் எது எடுத்தாலும் அதனுடைய மூல சோர்ஸ் அவரிடத்தில் தான் வந்திருக்கும். எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், எனக்கு பணம் வருதா, அவர் தந்த பலத்தினால், அவர் தந்த அறிவினால் போய் நான் சம்பாதிக்கிறேன். அவர் எனக்கு கொடுக்கிறது எல்லா காரியங்களையும் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் அவர் எனக்கு கொடுத்தது. அதனால தான் அழகாக இந்த வசனம் கூறுகிறது. நீ 7வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்று கொள்ளாதது யாது? நீ பெற்று கொண்டவனானால் பெற்று கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? ஒரு கேள்வியை கேட்கிறார் நம்மிடத்தில். அப்படி உனக்கு என்ன மேன்மைப்பா? எல்லாமே நீ பெற்றுக்கொண்டு இருக்கிற என்றால் தேவனிடத்துல நீ வரணும். அவரிடத்துல எல்லாம் நீ எல்லாத்துக்குமே பிடிச்சிட்டு நிற்கணும். அப்படி இல்லாத உன்னுடைய மேன்மை. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசித்து அடுத்த பகுதிக்குள்ளாக செல்கிறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 கூட நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:19-20. இந்த சரீரம் யாராக இருக்கிறதா, எதுவாக இருக்கிறதா? நீங்கள் பெற்றுக்கொண்டதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? அதை தெரியாமல் இருக்கிறீர்களா? அதை தெரிந்து கொள்ளுங்கள். 20வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நீ தேவனை மகிமைப்படுத்துங்கள். உனக்கு சரீரம் இருக்கிறது, எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொண்டே என்றால் பெற்றுக்கொண்டவைகளுக்காக தேவனை மகிமைப்படுத்து. எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாய், அதுக்கு எல்லாத்திற்கும் தேவனை நீ மகிமைப்படுத்து. தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டது என்று நாம் வசனத்தின் மூலம் நாம் இந்த நாளில் பார்த்திருக்கிறோம். பெற்று கொண்டவர் ஒருவர் வேதாகமத்திலிருந்து அவர் என்ன செய்தார் என்பதையும் இந்த வேளையில் நாம் சில வசனங்களை வாசித்து இன்னும் நாம் செய்திக்குள்ளாக செல்லலாம். இந்த நபர், இந்த வேதாகமத்தில் உள்ளவர் எப்பொழுதுமே நமக்கு ஞாபகம் வருகிறது என்னவென்றால் ஒரு பலசாலி. இவர் வேதாகமத்தில் பலசாலி. ஆங்கிலத்தில் ஒரு கற்பனை கதையாக இருக்கிற ஹெர்குலிஸ் மாவீரன், அவர் எல்லாவற்றையுமே வீழ்த்துவதற்கு ஒரு பலசாலி என்று படங்களில் நாம் கற்பனை கதையாக பார்த்திருப்போம். ஆனால் உண்மையாகவே சரீரத்தின்படி ஒரு பலசாலி இருந்தார் என்றால் அவருடைய பெயர் சிம்சோன் என்கிற ஒரு வேதாகம பாத்திரத்தை இந்த நாளில் நாம் சில வசனங்களை நம்மளுடைய தலைப்பிற்கு ஏற்க பார்த்து நாம் செல்லலாம். நியாயாதிபதிகள் பக்கம் 320வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 13வது வசனத்தில் 13வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாடில் 320வது பக்கம், நியாயாதிபதிகள் 13:1.
இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷமளவும் பெலிஸ்தர் கைக்கு ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனம் முதல் வார்த்தையிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால், அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் தீங்கு செய்கிறார்கள், அவர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள் என்று முதல் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிறவர்களை கர்த்தர் 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறார். 40 வருஷம் அளவும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக அவர்கள் இருந்ததினால் 40 வருஷம் தேவன் அவர்களை அடிமைத்தனத்திற்கு பெலிஸ்தியர் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். கீழே அப்படி 5வது வசனம் 7வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், நான் வாசிக்கிறேன். 5வது வசனம், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையில் மேல் சவரக்கண் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்படியே 7வது வசனத்திலும் மறுபடியுமாக அது கூறப்படுகிறது. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றான். சிம்சோனை குறித்ததான வசனங்களை நாம் வாசித்தோம். அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்படுகிறார். chosen people, separated people. இந்த நாளிலும் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் என்றால், நம்மையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார், ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட நாமும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த நாளில் உலகம் எங்கும் ஈஸ்டர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொன்று 40 நாள் அதற்கு துக்கம் கொண்டாடி உயிரோடு இருக்கிறவருக்காக துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில், அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் உண்மையை அறிந்து, வேதாகமத்தை அறிந்து இந்த வேளையில் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிறோம். வருடத்தில் ஒரு முறை அல்ல, வருடத்தில் நாம் ஒவ்வொரு முறையும் அவரை கொன்று 40 நாள் நாம் சோகத்தில் இருப்பது அல்ல. அது வேதாகம் கூறவில்லை. இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிரோடு எழுந்து அவர் 2000 வருடம் ஆயிற்று. ஒவ்வொரு வாரமும் நான் அதை நினைவு கூறுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். பிரித்தெடுத்து உண்மையை அறிந்த, வேதாகமத்தை அறிந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை வைத்து? இங்கே சிம்சோன், மறுபடியும் நாம் சிம்சோன் கிடத்து வருவோம். தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் 3 காரியங்களை அவர் தவறாக செய்வதை இந்த நாளில் நான் கோடிட்டு காட்டி விருப்பப்படுகிறேன். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 1 முதல் 4 வசனங்களை முதலில் நாம் வாசிப்போம். முதலாவது சிம்சோன் செய்கிற ஒரு தவறு என்னவென்றால், ஒரு பெலிஸ்திய ஸ்திரீ, அடிமைத்தனத்தில் இருக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேலர்கள், பெலிஸ்தியரால் அடிமைத்தனத்திற்கு இருக்கப்படுகிற ஒரு இஸ்ரவேலர்கள், அப்படிப்பட்ட இஸ்ரவேலர் ஒருவன் பெலிஸ்திய ஸ்திரீயின் மீது ஆசைப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 2வது வசனத்தை வாசியுங்கள். இந்த 3வது வசனத்தில் சிம்சோன், எனக்கு விருப்பம் இருக்கிறது, இதை தான் நான் செய்ய வேண்டும் என்று தவறாக அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பெற்றோர்களாகிய
ஒவ்வொருவரும் அடுத்த வசனங்களையும் நீங்கள் கவனித்து பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். போதுமானது. இந்த 4 வசனங்களில் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரியாது இருந்தது. ஆனால் அந்த இடத்தில் பெலிஸ்திய பொண்ணை கெட்டுவது தவறு என்று அறிந்த ஒரு பெற்றோர்கள் 5வது வசனத்தில் மறுபடியுமாக அதை அந்த பையன் ஆசைப்பட்டு விட்டான் என்று கூடைதான் போகிறார்கள். 5வது வசனத்திலோ 6வது வசனத்திலோ அவர்கள் கீழே நாம் பார்க்கும் பொழுது அந்த பெண்ணை மனம் முடிப்பதற்கு அந்த பெற்றோர்களும் கூட செல்கிறார்கள். அந்த பெற்றோர்களாகிய ஒவ்வொருவரும் பிள்ளை ஆசைப்பட்டு விட்டான் என்று தேவனுக்கு எதிராகவோ செய்வதற்கு வேதாகம் ஒரு பொழுதும் இடம் கொடுக்கவில்லை. இந்த இடத்தில் 4வது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அவன் பெலிஸ்தர் இடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தியர் இஸ்ரவேலரை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெலிஸ்திய ஒரு ஸ்திரீயை சிம்சோன் ஆசைப்பட்டு தகப்பனும் தாயும் பிள்ளையுமாக அந்த பொண்ணை மனம் முடிக்க செல்கிறார்கள். முதலாவது தவறு அதுதான் சிம்சோன். ராங் மேரேஜ், தவறான ஒரு மனம் சிம்சோன் செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக 5 முதல் 9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். 8வது வசனத்தை தான் இங்கு கோடிட்டு நான் காட்ட விருப்பப்படுகிறேன். இந்த கல்யாணம் முடிகிறது, ரிட்டர்ன் வருகிறார்கள். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்ப வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கதற்கு வழி விலகி போனான். ரிட்டர்ன் வருகிறார்கள். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீக்கூடும் தேனும் இருக்கிறது. அவர் கிழித்து போட்ட ஒரு சிங்கம், அந்த சிங்கம் பல நாட்கள் ஆன பின்பு எலும்பு கூடாக இருக்கிறது. அந்த எலும்பு கூடுக்குள்ள ஒரு தேன் கூடு இருக்கிறது, கெட்டி இருக்கிறது. தேன், ருசிகரமான தேன் இருக்கிறது. வர வழியில் பார்க்குறாரு, தேன் இருக்கிறது. 9வது வசனம், அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலிருந்து எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. வழியில் வருகிறாரு. சிங்கம் அவர் கொண்ட சிங்கம், தேவனுடைய பலத்தினால் கொண்ட ஒரு சிங்கம். அப்படிப்பட்ட ஒரு சிங்கத்தின் உடலில் ஒரு தேன் இருக்கிறது. தேனை சாப்பிட்டு போகிறார். ஆனால் அந்த வசனத்தில் நீங்கள் 9வது வசனத்தில் கடைசியை பார்த்தீர்கள் என்றால், ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஏன் கடைசியாக இந்த ஒரு கேள்விக்குறியை ஏன் அதை சொல்ல வேண்டும், எதுக்கு இதை சொல்ல வேண்டும், என்ன விஷயம் என்றால், எண்ணாகமம் 6:6 என்று நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்து வாருங்கள். பக்கம் 176வது பக்கத்தில் 4வது பக்கத்தில் இருக்கிறது. 174வது பக்கம், எண்ணாகமம் 6:6. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாது. சிம்சோன் யார்? நசரேனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிம்சோன். இங்கே 6:6 என்ன கூறுகிறது? அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாது. லேவியராகமம் 11 நீங்கள் வீட்டில் போய் வாசித்தீர்கள் என்றால் முழுவதுமாக ஒரு கிளீன்லினஸ், நசரேனாக இருக்கிற ஒருவர் என்ன செய்ய வேண்டும்
என்று தெளிவாக லேவியராகமம் 11 கூறுகிறது. இந்த நாளில் அதை நாம் முழுவதுமாக வாசித்தால் நேரம் சென்றுவிடும். ஆனால் மறுபடியும் நாம் நியாயாதிபதிகள் 14:9 வந்தோம் என்றால், அந்த சிங்கத்தின் உடலில் இருக்கிற தேனை எடுத்து சாப்பிடுகிற ஒரு சிம்சோன். தேவனுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக இறக்கிற வரைக்கும் தேவனுக்கென்று நசரேயனாக இருக்க வேண்டும் என்று நாம் முதலில் வாசித்தோம். அப்படிப்பட்ட ஒரு சிம்சோன் தேவனுடைய சித்தத்திற்கு இணங்கி நடந்தாரா? வசனம் அப்படி கூறவில்லை. அதுதான் அவர் செய்கிற இரண்டாவது தவறு. இந்த உலகத்தின் காரியத்தில் அவர் விழுகிறதை பார்க்க முடியும். ஒரு சின்ன ஒரு சோதனை வருகிறது. இந்த சோதனைக்கு சிம்சோன் விழுகிறதை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். இரண்டாவது தவறாக அதை செய்கிறார். கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் யோசித்து நாம் பார்ப்போம். இதில் என்ன இருக்குது பிரதர்? போகிறோம், தேன் இருக்குது, நல்ல ருசியாக இருக்கிறது, என்ன இதில் என்ன இருக்குது? எனக்காக தானே வச்சிருக்குது. வசனம் இப்படி தான் கூறுது, பரவாயில்ல, கொஞ்சம் நான் விலகி எப்படி போய்க்கிறேன், லைட்டாக தானே இதில் என்ன இருக்குது? வசனம் கூறுகிறது என்றால் அதை நான் செய்ய வேண்டும். அதில் லைட்டாவோ மறந்து விட்டேன் என்று கூறுகிறதற்கோ அல்லது தெரிந்தே செல்வதற்கோ வேதம் இடம் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட வாழ்விற்காக தேவன் நம்மை பிரித்தெடுக்கவில்லை. எப்பொழுதுமே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் சோதித்து அறிந்து செய்யுங்கள். நான் ஒரு காரியங்களை செய்கிறேன், அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? தேவன் நான் செய்கிற இந்த விஷயத்தில் பிரியப்படுவாரா? வசனம் எப்படியாக இருக்கிறது என்றை நினைவுபடுத்தி கொண்டே நான் செய்ய வேண்டும். ஏனால் நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். மூன்றாவதும் கடைசியமாக நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, நியாயாதிபதிகள் 16வது வசனத்தில் என்ன நடக்கிறது என்றால், அவர் டெலீலா என்கிற ஒரு வேசியினிடத்தில் அவர் வீழ்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 வசனங்களை மாத்திரம் நாம் எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16, 20, 21 நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 16, 20, 21. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதிரை போட்டு வெளியே போவான் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைசாயிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். சிங்கத்தை கையினால் பிரித்து போடுகிற ஒரு சிம்சோன், அவர் செய்கிற பாவத்தினால் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒருவர் இந்த பாவத்தினால் அவர் இங்கு என்ன பாடுபடுகிறார் என்று பார்க்கிறோம். கடைசியில் அவர் சிம்சோன் காப்பாற்றப்படுகிறார். தேவன் மறுபடியும் பலனை கொடுத்து அந்த இடத்திலே அவர் அதுவரை இருந்ததை விட அநேகம் பெலிஸ்தர்களை கொன்றார் என்று வேதாகம் கூறுகிறது. ஆனால் அந்த சனத்திலே அவரும் இறந்து போகிறார். தேவனுடைய திட்டம் நிறைவேறுதா? தேவனுக்கென்று பிரியமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தாரா? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு நபர், தேவனுக்கென்று பிரித்தெடுத்த ஒருவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்? இந்த நாளிலும் நம்மை நாமே சோதித்து அறிகிற ஒரு கேள்வியாக உங்கள் முன்பதாக நான் வைக்கிறேன். சிம்சோனுக்கு கொடுத்த தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த பெற்றுக்கொண்டவைகளை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எல்லாவற்றையும் நான் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய சொத்து, என்னுடைய காசு, என்னுடைய பலம், எனக்கு பேச்சு வருகிறது, பாட முடிகிறது, எல்லாவற்றையும் வைத்து நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஒருவேளை எல்லாவற்றையும் நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன், வேதாகமம் கட்டளையிட்டபடி தேவனுக்கு பிரியமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்,
அவர் எனக்கு கொடுத்ததை வைத்து தேவனுக்கென்று அதிகமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால், கஷ்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் வருமா என்றால், வேதாகம் தெளிவாக யோவான் 16:33 யோவான் 16:33 பக்கம் 152வது பக்கத்தில் இப்படியாக கூறுகிறது: இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எல்லாமே நீங்கள் சரியாய் செய்து கொண்டிருந்தாலும், எனக்கு தேவன் கொடுத்தவைகளை வைத்து நான் அதிகமாக செய்து கொண்டிருந்தாலும் உடனே என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்றால், அப்படி ஒரு நிலை இந்த உலகத்தில் இருந்தது என்றால், இந்த நேரத்தில் இந்த சபை இடம் கொள்ளாத மட்டும் ஒவ்வொருவரும் இங்கே தான் இருந்திருப்பாங்க. சபையில் வந்துட்டால் நமக்கு எல்லாமே கிடச்சிரும், எனக்கு காசு வந்துடும், எனக்கு பலம் வந்துடும், வாழ்க்கையில் ஒரு கஷ்டமும் இருக்காது அப்படிங்கிற ஒரு உலக நிலை கிறிஸ்தவத்தில் இருந்திருந்தால், உங்களுக்கு உட்கார்றதுக்கு இந்த இடத்தில் இடம், நிற்கிறதுக்கு இடம் இருந்திருக்காது. அப்படி எல்லாரும் வந்திருப்பார்கள். ஆனால் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. மத்தேயு 5வது அதிகாரம் 45வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். மத்தேயு 5:45. எட்டாவது பக்கம், புதிய ஏற்பாடில் 8வது பக்கம், மத்தேயு 5:45 என்ன கூறுகிறார் என்றால், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நான் நல்லது செய்துட்டேன்னு எனக்கு மட்டும், என்னுடைய வீட்டுக்கு மட்டும் தனியாக மழை பெய்கிறதல்ல, எனக்கு மட்டும் வெயில் வருகிறதல்ல, எல்லாருக்கும் வரும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை குறித்ததான வாழ்க்கை அல்ல. உலகத்தில் எனக்கு அந்தஸ்து வேண்டும், எனக்கு பணம் வேண்டும், அந்த வாழ்க்கையை நாம் வாழவில்லை. அதற்காக நாம் தேவனிடத்தில் வரவில்லை. எப்பொழுது நான் சரி செய்தாலும், சரியாக நான் தேவனிடத்தில் இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கை அப்பொழுதும் எனக்கு கஷ்டம் வரும், துன்பம் வரும், சோதனைகள் வரும். அப்படிதான் வேதாகம் கூறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நபரை இரண்டாவது கடைசி நபராக நாம் இந்த செய்தியில் நாம் கேட்க இருக்கிறோம். எல்லாவற்றையும் நன்மையாக செய்த ஒருவர், தன்னுடைய அயலான்களையும் தன்னுடைய சொந்தக்காரரை காட்டிலும் ஒரு பெரிய ஒருவர், பண அந்தஸ்து உடையவர். அப்படிப்பட்ட ஒருவர் மாரலி சன்மார்க்கராக இருக்கிறார், உண்மையாக இருக்கிறார், தேவனுக்கு பயந்து இருக்கிறார். துன்மார்க்கத்தை கண்டால் விலகி ஓடுகிற ஒருவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவருக்கும் இந்த வேதாகமத்தில் கஷ்டம் வருகிறது. யோபை குறித்து அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறோம். சங்கீதத்திற்கு முன்பதாக உள்ள வேத பகுதி, பக்கம் 634, பழைய ஏற்பாடில் 634வது பக்கம், 1 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோபு 1 முதல் 3. ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாயும் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான் என்று 3 வசனத்தில் யோபுவை குறித்து வேதாகம் தெளிவாக கூறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நபர், அவருடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வர வேண்டும்? தேவன் பிடித்ததான எல்லாவற்றையும் செய்கிறார், தேவனுக்கு பயந்து இருக்கிறார், பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறவராக இருக்கிறார், சன்மார்க்கனாக இருக்கிறார், உத்தமனாக இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கும் வேதாகமத்தில் கஷ்டம் வருகிறது. யோவான் 9வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசித்து மறுபடியும் யோபுவுக்குள்ளாக வரலாம். யோவான் 9வது அதிகாரம்
முதல் 3 வசனங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு பிரதியுத்தரமாக 3வது வசனத்தில் இப்படியாக கூறுகிறார், அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகளை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். அநேக நேரங்களில் உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறது என்றால் தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். நான் தப்பு பண்ணதுக்காக மாத்திரம் எப்பொழுதுமே நடக்குமா என்று கேட்டால் இல்லை. சில நேரத்தில் உங்கள் மூலம் தேவன் மகிமைப்படும்படியாக சோதனைகளை அவர் அனுப்புகிறார். கண்டிப்பாக சோதனைகள் வரும்பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்ப்பதற்கும் கட்டாயம் தேவை. எங்கு நான் தவறு கொண்டு இருக்கிறேன், என்ன தவறு செய்து கொண்டு வருகிறேன், எங்கு நான் வழி விலகி போகிறேன் என்றும் சோதிக்க அறியது உண்மை. ஆனாலும் ஒருவேளை நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் அப்பொழுதும் கஷ்டம் வரும். ஏனென்றால் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக, தேவன் இன்னும் அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக சோதனையை அவர் உட்படுகிறார் என்று யோவான் 9:13 1 முதல் 3 வரை நாம் பார்த்தோம். மறுபடியுமாக யோபுவனுடைய சரித்திர புஸ்தகத்துக்கு நாம் வரலாம். யோபு 1வது அதிகாரம் 13 முதல் 19 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோபு 1:13-19. இங்கே அப்படிப்பட்ட ஒரு யோபு, பலத்தை கொண்ட ஒரு யோபு, பண அந்தஸ்தை கொண்ட ஒரு யோபு, அனைத்து காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிற ஒரு யோபு, 4 அடிகள் தொடர்ந்து அவருக்கு நடக்கிறது. பின்னந்தலையில் அடிக்கிறார்கள், திரும்பி பார்த்தா மூஞ்சில் அடிக்கிறாங்க, மூஞ்சில் திரும்பி அடிக்கிறாங்கன்னா காலில் அடிக்கிறாங்க, மாறி மாறி 4 அடிகள் 13-19 வசனங்களை வரை அவருக்கு நடக்கிறது. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்து வாருங்கள். 13வது வசனம். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரனும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற பொழுது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலை ஆட்களும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். 17வது வசனம். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் போகும் பெரும் காற்று அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்திருக்கிறேன். யோசித்து பாருங்க. ஒரு பெரிய ஒரு பணக்காரர், அவர் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு ஒரே நேரத்தில் போகுது, வைத்திருக்கிற வேலையாட்கள் போகிறார்கள், வீடு போகிறது, அது மாத்திரம் அல்லாமல் பிள்ளைகளும் போகிறார்கள். இந்த வேளையில் நம்மளுடைய மனம் எப்படி இருக்கும்? இந்த இடத்துலேருந்து நான் சொல்லிக்கொள்ளலாம், இல்லை பிரதர், எது வந்தாலும் நான் தேவனுக்கு தான் இருப்பேன், எது வந்தாலும் தேவன் தான் எனக்கு முக்கியம், யார் என்ன கேட்டாலும் மறுதளிக்கவே நான் மாட்டேன், அப்படி சொன்ன ஒருவரையும் நாம் வேதாகமத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடே கூட இருந்த அவர் கடைசி நேரத்தில் என்ன ஆனது எனக்கு நமக்கு தெரியும். யோபுவுக்கு இப்படி
அடிமேல் அடி 4 அடிகள் நடக்கிறது. இதுவரை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனையை தேவன் தராததற்கு அவரை நான் துதிக்கிறேன். ஒருவேளை அப்படி நடந்தாலும் அதை ஜெயிப்பதற்கும் தேவனிடத்திலிருந்து பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். யோபு இப்படி நடக்கிறது. ஆடுகள், மாடுகள், இருக்கிற எல்லா லைவ் ஸ்டாக் போகிறது. எல்லாவற்றையும் ஒரு க்ஷணப்பொழுதில் இழந்து போகிற ஒரு யோபு. இது மாத்திரமல்லாமல் யோபு 2வது அதிகாரம் 7-8 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளம் கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலன் உட்கார்ந்திருக்கிறான். எல்லாமே போயிருச்சு. சரி, சும்மா உட்கார்ந்து இருக்கலான்னா அதுக்கும் வழி இல்லை. ஓட்டை எடுத்துக்கொண்டு அவர் சுரண்டி கொண்டு இருக்கிற ஒரு நிலை அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. பணக்காரர், நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவர், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு திடீர்னு மாறுகிறது என்றால் நமக்கு கொஞ்சம் ஒரு பணம் குறையுது என்றால், இல்லை சாப்பாடு வரல, 2 நாள் சாப்பாடு வரலன்னா அடுத்த நாள் சபைக்கு வருவோமா? அடுத்த ஒரு வாரம் நம்ம சபைக்கு வருவோமா? கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியலை, இல்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலை, என்னுடைய பிள்ளைக்கே உடம்பு முடியலை, எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் வைத்து கொண்டு இருக்கிறோம்? அதான் நான் முதலில் பார்த்தோம். உங்கள்கிட்ட கையில் இருக்கிறது எல்லாமே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகள். அவரிடத்திலிருந்து நான் இலவசமாக பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்படி பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் கொஞ்சம் அதிலிருந்து குறையுதுன்னா முதலில் குறையிறது தேவனுடைய விசுவாசம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை உங்களுடைய மனதில் ஒரு கேள்வியாக இந்த இடத்தில் வைக்கிறேன். சரி, கொஞ்சம் அந்த 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வந்தோம் என்றால், என் கூட நிற்கிற யோபு கூட நிற்கிற மனைவி என்ன கூறுகிறார் என்றால், அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். பிள்ளைகள் போயிட்டாங்க, சொத்து போயிருச்சு, கை ஃபுல்லாக அரிப்பு எடுக்குது. கொஞ்சம் அப்படி உட்கார்ந்துருந்தா இவ வேற வந்து கத்திட்டு இருக்கிறான். வலிய எனக்கு இருக்கிற வலி போதாது, மனைவி வேற வந்து கத்தி கொண்டு இருக்கிறாள். கத்திக்கொள்கிறது மாத்திரம் இல்லாமல் நீ தேவனை தூஷித்து ஜீவனை விற்று என்று கூட இருக்கிற மனைவி கூறுகிறாள். 3 நண்பர்களும் யோபுக்கு 3 நண்பர்கள், எலிபாஸ், பில்தாத், ஜோஃபார், 3 நண்பர்கள் யோபுவுக்கு. 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் முழுவதுமாக 2 அதிகாரத்தில் முதலாவது எலிபாஸ் வந்து யோபு இடத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கலாம். முழுவதுமாக நீங்கள் வீடுகளில் சென்று நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் அதனுடைய ஒரு சுருக்கம் என்னவென்றால், அப்பாவிகள் எதுவுமே செய்யாதவர்களுக்கு கஷ்டம் வராது, நீ முட்டாளாக இருக்கிறாய் என்று ஒரு சின்ன ஒரு கோர்வைக்குள் அந்த 2 அதிகாரத்தை நான் கூறியிருக்கிறேன். ஆனால் அவர் கூறின ஒரு சொல், அவருடைய வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது இதுதான் ஒரு சம்மரியாக நாம் பார்க்க முடியும். 2 வசனத்தை மாத்திரம் நான் கோடிட்டு காட்ட விருப்பப்படுகிறேன். யோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 4:7 எலிபாஸ் இப்படியாக கூறுகிறார், குற்றமில்லாதவன் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். அதாவது நீ டைரக்டாக உன்னை நான் தப்பு சொல்ல, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு இப்படி நடக்குது, யாருக்கு இது நடக்கும்? குற்றம் பண்ணாதவங்க யாருக்காவது இது நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறார். 5வது அதிகாரம் 2வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 5வது அதிகாரம் 2வது வசனம், கோபம் நீர் மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். புத்தி இல்லை உனக்கு அப்படின்னு அவர் இன்டைரக்டா, முதலாவது ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தால் தான் உனக்கு இப்படி நடக்கும், தப்பு பண்ணாதவங்களுக்கு இப்படி நடக்காது என்று கூறுகிறவர் கொஞ்சம் கொஞ்சம் போக புத்தி இல்லை என்று இன்டைரக்டாக யோபுவை குறித்து அவர் 2 அதிகாரமாக 4-5 முழுவதுமாக ஒரு எலிபாஸ் பேசுகிறது இருக்கிறது.
அடுத்ததாக பில்தாத் அவருடைய இரண்டாவது நண்பர் என்ன கூறுகிறார் என்றால், தேவன் துன்மார்க்கனுடைய ஒளியை அழிக்கிறவராகவும் தவறு செய்யாமல் தேவன் பனிஷ் பண்ண மாட்டார். ஏதோ பண்ணியிருக்கிற, அதனால தான் உன்னுடைய ஒளி அழிந்து போகிறது அப்படின்னு இன்டைரக்டாக துன்மார்க்கனுடைய ஒளி தான் அழியும் என்று 2 அதிகாரத்தை அவரும் பேசுகிறார். யோபு 8வது அதிகாரம் 18வது அதிகாரம் 2 அதிகாரத்தை அவர் பேசுகிறதையும் பார்க்கலாம். யோபு 8:18 8வது அதிகாரமும் 18வது அதிகாரத்திலும் அவர் பேசுகிறார். ஆனால் கோடிட்டு நாம் பார்ப்பதற்கு நான் எடுத்துக்கொண்ட 2 வசனம் யோபு 18வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 18:5. யோபு 18:5 இப்படியாக கூறுகிறது, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவர் அடுப்பின் நெருப்பும் அவிழ்ந்து போம். டைரக்டாக இங்கே யாருமே அவரை கூறல. ஆனால் அவங்க இன்டைரக்டாக சொல்லுகிறது என்னன்னா, உனக்கு ஒளி அழிந்திருக்குதா, உனக்கு வாழ்க்கையில் ஒளி இல்லை என்றால் யாருக்கு அது அழியுமாம்? துன்மார்க்கனுடைய விளக்கு தான் அணைந்து போகும் என்று அவர் இன்டைரக்டாக கூறுகிறார். அப்படியே 18வது அதிகாரம் 21வது வசனம், அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம், அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள்தான், தேவனை அறியாமற் போனவனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள் என்றான். நண்பர் கூட இருக்கிற ஒரு இரு நண்பர்கள் வந்து கூறுகிறான வார்த்தைகள், அவர் எப்படிப்பட்ட ஒரு வேதனையில் இருக்கிறார், என்ன ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார், அவருடைய மனைவி என்ன சொல்லுகிறார்கள், 2 நண்பர்கள் என்ன கூறுகிறார்கள், 3வது நண்பராகவும் வந்து அவர் என்ன கூறுகிறார் என்றால், அவரும் 2 அதிகாரத்தில் அவர் பேசுகிறார். யோபு 11வது அதிகாரத்திலும் அவர் பேசுகிறார், யோபு 20வது அதிகாரத்திலும் அவர் பேசுகிறார். அவர் என்ன சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், உனக்கு இன்னும் அதிகமாக நடக்க வேண்டும், துன்மார்க்கருக்கு இன்னும் அதிகமாக நடக்கும் என்று ஒரு தலைப்பில் அவர் பேசுகிறார். 2 வசனங்கள் இதற்கும் நான் கோடிட்டு காட்டுகிறேன். யோபு 11வது அதிகாரம் 20வது வசனம், யோபு 11:20வது வசனம் இப்படியாக கூறுகிறது, துன்மார்க்கருடைய கண்கள் பூத்து போய் அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டு ஒளிந்து அவர்கள் நம்பிக்கை சாகிறவன் சுவாசம் போல அழிந்து போகும் என்றான். அப்படியே 20வது வசனம் 20வது அதிகாரம் 20வது அதிகாரம் 27 முதல் 29 வசனங்களை கூட நான் வாசிக்கிறேன். யோபு 20, 27, 28, 29. வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும், அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும், அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும், அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதாந்திரமாம் என்றான். 3 நண்பர்கள் வந்து பேசுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம், எல்லாமே வாழ்க்கையை விட்டு போயிட்டு, கூட இருக்கிறவர்களும் வந்து ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ என்று ஒரு கேள்விக்குறியை உங்கள் மனதில் வைக்கிறார்கள். கூட இருக்கிறவர்கள், பக்கத்தில் இருக்கிறவர்கள், நீங்கள் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஒரு 3 பேர் அல்லது 4 பேர் உங்களுடைய சர்க்கிள் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஏதோ பண்ணுற, நீ ஏதோ தப்பு பண்ணுற, அவரை விட்டுட்டு போயிரு, இந்த வாழ்க்கையை விட்டுரு என்று மனைவி கூட சொல்லுகிறார்கள். யாரை நாம் காது கொடுத்து செவி கொடுத்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? மக்கள் மீது, மக்களுடைய மனிதனின் வார்த்தையை குறித்து நாம் போய்கொண்டிருந்தோம் என்றால் இங்கு யோபுவுக்கு நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கும். சரி, இவ்வளவு யோபுவுக்கு நடக்கிறது, அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அழிகிறது, வீட்டு வேலைக்காரர்கள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, மனைவி திட்டிக் கொண்டிருக்கிறாள், அழிந்து போ, நீ ஜீவனை விடும் என்று கூறுகிறாள், நண்பர்கள் வந்தும் திட்டுகிறார்கள். இதுக்கெல்லாம் யோபு என்னென்ன கூறுகிறார் என்று ஒரு 6 வசனத்தை நாம் சேர்ந்து நாம் பார்க்கலாம். 6 வசனங்களை நான் உடனடியாக எடுத்து காட்டுகிறேன். யோபு 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் முதலாவதாக நான் கோடிட்டு காட்டுகிறேன். யோபு 2:10. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசிக்கொண்டு இருக்கிறாய், தேவன் கையிலே
நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. 1 அதிகாரம் 21 வசனம் 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலே வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். யோபு 9 அதிகாரம், யோபு 9 அதிகாரம் 10 வசனம் 9-10 பக்கம் 641. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அந்த நேரத்திலும் தேவனை துதித்து கொண்டு இருக்கிற ஒரு யோபு, நன்மையை பெற்றுக்கொண்ட நான் தீமையை மட்டும் நான் பெற்றுக்கொள்ளக்கூடாதா என்று கேட்கிற ஒரு யோபு, தேவன் எனக்கு கொடுத்தார், அவர் எடுக்கட்டும் என்று கூறுகிற ஒரு யோபு. யோபு 19 அதிகாரம் 25-26. யோபு 19:25-26. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். யோபு 28. இதையெல்லாம் யோபு கூறுகிற வசனங்களை நான் காட்டிக்கொண்டிருக்கிறேன். யோபு 28, 23, 24. தேவனோ அதன் வழியாய் அறிவார், அதன் ஸ்நானம் அவருக்கே தெரியும். அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதை எல்லாம் அவர் காண்கிறார். 42:2 கூட நாம் வாசித்து முழுவதுமாக நாம் சம்மரி பண்ணலாம். 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கிற ஒரு யோபு, ஒரு கஷ்டத்தில் இருக்கிற ஒரு யோபு இங்கே என்ன கூறிக்கொண்டு இருக்கிறார்? தேவனை நோக்கி திட்டுவதற்கோ அல்லது ஐயோ நான் இவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் மேபி நான் தவறு செய்துட்டேனோ என்று தேவனிடத்தில் அவர் போய் கேட்கவில்லை. தேவனிடத்தை கொண்டு திட்ட அவருக்கு இடமில்லை. 42:3 கூட நாம் பார்க்கிறோம், அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவர் யார்? ஆகையால் நான் எனக்கு தைரியத்தையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறான். அவர் அப்போ கூட என்னன்னா, நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு அறிவுக்கு இவ்வளோதான் அப்பா எட்டுது, உங்களுடைய திட்டம் இதற்கும் பெரியானது. அப்படிப்பட்ட ஒரு யோபு. முதலில் நாம் பார்த்தோம், பெற்றுக்கொண்டவைகளை எல்லாம் நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன். சிம்சோன் கதையை நாம் பார்த்தோம். பெற்றுக்கொண்டவைகளை வைத்து அவர் என்ன செய்தார், எப்படி தேவனுடைய திட்டத்திற்கு இணங்காதபடிக்கு அவருடைய உலக வழியில் செல்லுகிற அந்த சிம்சோனை பார்த்தோம். இங்கு எனக்கு கையில் கொடுத்திருக்கிறது என்னுடைய சொத்து மதிப்பு எல்லாவற்றையும் தேவன் எடுத்தாலும் அப்பொழுது நான் தேவனிடத்தில் தான் இருப்பேன். எனக்கு நீங்கள் நல்லா வச்சிருக்கிறீங்க, நாளைக்கு போர் வருது அல்லது எனக்கு ஒரு கஷ்டம் வருது, எனக்கு ஒரு சோதனை வருகிறது, என்னுடைய வீடில் கஷ்டம் வருகிறது, அப்பொழுதும் நான் எப்படி இருக்கிறேன்? யோபுவை பார்த்து இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்டிருப்போம். என்ன நடந்தாலும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆமாம் அதை நான் நம்புகிறேன். அவர் கொடுத்ததை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நான் வைத்திருக்கிறேன். அப்படி கொடுத்தவைகள் போனாலும் அப்பொழுதும் நான் அவரிடத்தில் இருப்பேனா என்பதை இன்னொரு கேள்விக்குறியாக உங்கள் முன்னதாக வைக்கிறேன். கடைசியாக ஒரு 5 நிமிடம் மாத்திரம் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் நாம் சம்மரைஸ் செய்து இந்த நாளில் நாம் வீடுகளுக்கு செல்லலாம். மத்தேயு 25 அதிகாரம், மத்தேயு 25 அதிகாரம் 28 முதல் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 25, 28, 29, 30. அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார்.
இந்த தாளந்தை குறித்ததான வசன பகுதிகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் என்று நம்புகிறேன். தெரியாதவர்கள் இந்த வசனத்திற்கு மேல் இருக்கிறவைகளை நீங்கள் வாசித்து வாருங்கள். இதை நான் எடுத்து கோடிட்டு காட்டுகிறேன் என்றால், நான் முதலில் கூறின மாதிரி இந்த உலகத்தில் ஒரு குழந்தையாக, ஒரு கை குழந்தையாக நான் வருகிறேன். நான் எவ்வளவு உயரம் வளர வேண்டும், என்னுடைய கலர் என்ன, நான் எந்த இடத்தில் இருக்கணும், எந்த பெற்றோருக்கு நான் பிறக்க வேண்டும், எந்த இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்று கொடுக்கிறவர் தேவன். நான் அதை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நல்லா பாட முடியுது, வாய் நல்லா பேச முடியுது, கத்த முடியுது. அந்த பாடல் தாளந்தி நாம் என்ன செய்கிறோம்? ஒருவருக்கு பேச முடியுது என்றால், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது என்றால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த நாளில் உலகம் முழுவதும் ஈஸ்டர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நமக்கான உண்மை தெரியும். வேதாகமத்திலிருந்து நாம் உண்மை பற்றி அறிந்து கொண்டு இருக்கிறோம். அதை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்னுடைய நண்பருக்கோ, என்னுடைய கூட இருக்கிறவங்களுக்கோ சின்னதாக நாம் பேசி பார்ப்போம். என்ன நீங்கள் என்ன ஈஸ்டர்னு எப்படி நம்புறீங்க? வேதாகமத்தில் என்ன இருக்குது? சின்னதாக நாம் அவர்கள்ட்ட பேசி பார்ப்போம். 10 பேரில் ஒரு ஆளுக்கு கூடவா தெரியாது? ஒரு ஆள் மாறினா கூட நமக்கு நல்லது தானே? நாம் அந்த தாளந்துகளை வைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அப்படியே கொஞ்சம் டாபிக் விட்டு வெளியே வருவோம் என்றால், அந்த தாளந்தை வைத்து நாம் பணம் சம்பாதித்திருக்கிறோம், வேலைக்கு செல்கிறோம். அந்த ஊதியத்தை வைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், எனக்கு இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறதற்கான பலத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார். அந்த பணத்தை நான் தேவனுக்கென்று எவ்வளவு கொடுக்கிறேன்? தேவன் கொடுத்ததை திரும்ப கொடுப்பதற்கு நம்மளுடைய மனம் எப்படி வருகிறது? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த சரீரம் ஒரு வாடகை வீடு, சரீரம் ஒரு கூடாக இருக்கிறது. எப்போ இந்த சரீரம் நம்மை விட்டு திரும்ப எடுத்துக்கொள்ளப்படும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக, நிச்சயமாக திரும்ப எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வாடகை வீட்டில் சில நாட்கள் ஒரு புல்லுக்கு ஒப்பாக நாம் இருக்கிறோம். அந்த சில நாட்களில் இந்த சரீரத்தை நாம் எப்படி பாதுகாத்து கொண்டு வருகிறோம்? இந்த நாளில் உங்கள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது உங்கள் மனதில் நான் விதைக்க ஆசைப்படுகிற ஒரே ஒரு கேள்வி, தேவன் எனக்கு கொடுத்தவைகளிலிருந்து, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நான் அவைகளை வைத்து நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அடுத்த வாரம் நாம் வருகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனதில் நான் விதைக்க விருப்பப்படுகிற, வேதாகமத்தின் மூலம் விருப்பப்படுகிற இந்த கேள்வி, பெற்றுக்கொண்ட நான் அதை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஒவ்வொரு நாளும் அதை நாம் அசை போடுவோம் என்று நம்புகிறேன். தேவன் தாமே பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் நாம் அமர்ந்து ஒரு பாடலை பாடின பின்பதாக மதன் பிரதர்களாக கைக்கொள்ளலாம். கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் மோற்றார் உறவினரும், கட்டின வீடும் நீலம் கண்டிடும் மோற்றார் உறவினரும், கூடுவிட்டு உண்ணாவி போனா கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வாழ்நாளெல்லாம் வீணாடா வருத்தத்தோடு கழிப்பது ஏன், வாழ்நாளெல்லாம் வீணாடா வருத்தத்தோடு கழிப்பது ஏன், வந்த